வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது. இதில் அதிக அளவில் கடலூர் மாவட்டம் மிகுந்த சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வணிக வரித்துறை அமைச்சர் சம்பத், ககன்தீப் சிங் பேடி, ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் சுரேஷ்குமார் தலைமையில் பாதிக்கப்பட்ட இடங்கள் நேற்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அதன் பின்பு ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நிவாரணப் பணிகள் மற்றும் ஆய்வு அவசர கால குறித்து அவர்கள் விவாதிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் குறித்து தெரிவிக்கும் போது மக்களுக்கான மின்சாரம், உணவு, உடை ஆகியவை உடனடியாக ஏற்படுத்தப்படும் என்றும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அதன்படி உயிரிழந்தோர், வீடு இழந்தோர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் என்றும், மேலும் அவர்களுக்கு தண்ணீர் வடிந்தவுடன் மீதம் உள்ளவர்களுக்கு விநியோகம், அதாவது அவசர கால நிதி உதவி வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அதன் பின்பு தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மேல்பாதி கிராமம். இங்கு அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக இங்கு முழங்காலுக்கு மேலாகவே தண்ணீர் 24 மணி நேரம் நின்றதால் வீடுகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு சேதமடைந்துள்ளன. மேலும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றன. அவர்களுக்கு மீதமுள்ள உணவு, உடை ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அவர்களுக்கு இது போதவில்லை என்றும், மேலும் மக்களுக்கு அதிக உணவு வேண்டும் என்றும் அருகிலுள்ள ஒரு பள்ளியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ்.